இது நம்ம வீடு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 5.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் 4 BHK வீடு இல்லை பெரிய பங்களா வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டை பற்றி இங்கே நான் சொல்லிட்டு இருந்தேன்னா ஒரு நாளே பத்தாது, அந்தளவுக்கு இந்த வீட்டில் ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அதனால் வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? இந்த வீடு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, 5 சென்ட் லேண்ட் ஏரியா, 35க்கு 65 லேண்ட் எடுத்து வீட்டை 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோரு. இது வீட்டுக்கான ஃப்ரண்ட் டெலிவிஷனுங்க. கிரே கலர் தீமில் டெக்ஸ்சர் ஒர்க்லேயே வீட்டுக்கான ஃப்ரண்ட் டெலிவிஷனை கவர் பண்ணியிருக்காங்க. அதுபோக சிஎன்சி லேசிக்க டிசைன்ஸு, காம்பவுண்ட் வாலுக்கும் அந்த மெட்டல் கிரில்ஸு, செடியெல்லாம் வைக்கிற மாதிரியான இங்கே ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே காம்பவுண்ட் வாலுக்கும் ஒரு டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க ஃபோல்டபுள் டைப்பில் சிஎன்சி லேசிக்க டிசைன்ஸோட WPC போர்ட் கொடுத்து ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 21ங்கிற லெவலில் நல்ல பெரிய கார், நிறைய டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி போர்ட்டிகோ ஸ்பேஸ் இருக்குது. அந்த இடத்துலையும் பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான இதாங்க ஜலமூலையில் இங்கே வந்து வீட்டுக்கான போர்வெல், தனியாக வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. அந்த இடத்துல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் பெரிய பெரிய செட்பேக் ஏரியாவும் இருக்குது. இது வீட்டுக்கான மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு 2 படிக்கிட்டே போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா கேர்வ்டு டிசைனில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா பெரிய லென்த்தான ஒரு கிரானைட் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் வச்சிட்டோம்னா வீட்டோட ஃப்ரண்ட் லுக் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி எடுத்து காட்டும். வீட்டுக்கான மெயின் டோர் வந்து தேக்கு மரத்தில் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா 16க்கு 21ங்கிறதுல நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த வீட்டோட லிவிங் ஹால் நல்லா அட்ராக்டிவாக லக்ஸுரிஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, அப்புறம் லூவர் பேனல் டிசைன்ஸு, அக்ரிலிக் ஷீட் யூஸ் பண்ணி சிஎன்சி லேசிக்கட் டிசைன்ஸோட பிளெண்டான மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதுபோக இந்த கிறிஸ்டல் டிசைன்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் பொறுத்த வரைக்கும் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் லெதர் ஃபினிஷில் நல்லா ஒரு ப்ரீமியமான ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டரு, இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸோட நல்லா ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. வெளிச்சத்துக்காக இந்த லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா 3 பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ், ஈஸ்டர்ன் சைட்லேயும் நார்த்தன் சைட் வால்லையும் பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே டைல்ஸ் வந்து மார்மேட் டிசைன்ஸில் லைட் கலர் தீமில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மல்டிமீடியா டிவின்ட் இருக்குது. பேக்ரவுண்டில் லூவர் பேனல் டிசைன்ஸு, மார்மேட் டிசைன்ஸு, அதுபோக 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி உடன் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோட இந்த மல்டிமீடியா டிவின்ட் அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்தலாம். கிச்சன் கம் டைனிங் வர இந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய ஆர்ச் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து 2 பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே செம்ம அட்ராக்டிவாக யூனிக்காக இருக்குது. இதை தாண்டி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா வீட்டோட கிச்சன் கம் டைனிங் நல்லா லென்த்தாக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சன் கம் டைனிங்கோட மொத்தளவு 10க்கு 21ங்கிற அளவில் நல்லா லென்த்தாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆன உடனே டைனிங் ஏரியா தான். டைனிங் ஏரியாவும் நல்லா ஸ்பேஷியஸாக பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து சின்னதாக ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டும் மாட்டியிருக்காங்க, யூனிக்காக இருக்குது. பேக் சைடில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி சவுத் ஈஸ்ட் கார்னரில் இந்த வீட்டோட கிச்சன் அருமையாக பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் லுக்கில் ஆலிவ் க்ரீன் வித் ஒயிட் கலர் கவுண்டர் டாப்போட செம யூனிக்காக இருக்குது. கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து யூ ஷேப்பில் அமைச்சு கொடுத்து குவாட்ஸ் மெட்டீரியலில் கிரானைட் கவுண்டர் டாப் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கார்னரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு குவாட்ஸ் மெட்டீரியலில் ஒரு சிங்க் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க. குட் வாட்டருக்கு, போர் வாட்டருக்கு 2 பைப் கனெக்ஷன் இருக்குது. அதுபோக வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்குது கிச்சனில். அதுபோக ஈஸ்டர்ன் சைடு வாலில் ஒரு விண்டோ இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பேஸ் கேபினெட் வந்து டார்க் ஹேண்டில்ஸ் வச்சு ஆலிவ் கிரீன் கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் பிக்கர் பேஸ்கெட் ரெடி பண்ணியிருக்காங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டுக்கிற மாதிரி ஒரு பிக்கர் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. வால் யூனிட் 2 பக்கம் யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரி வால் யூனிட் இருக்குது. அதுக்கு மேலே டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. அது யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட டால் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக எக்ஸ்ட்ரா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சென்சார் டைப் சிம்னி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு 2 பக்கமே ஸ்பைசஸ் எல்லாம் ஈஸியாக எடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. அதுக்கு கீழே வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட ஹேண்ட் வாஷ் பேஷன் வந்து இந்த கிச்சனோட கவுண்டர் டாப்போட எட்ஜில் இருக்குது. நீட்டான டிசைனில் செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷன் மாட்டி வச்சுருக்காங்க. பேக் சைடில் வந்து தண்ணியெல்லாம் தெரிச்சு அழுக்காகாமல் இருக்கிற டைல்ஸ் ஒர்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் சமைச்ச ஃபுட்ஸை நான் டைனிங் ஏரியாவுக்கு ஈஸியாக எடுத்து வைக்கிற மாதிரி இங்கே சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு எல் டைப்பில் வந்து உடன் பேனலிங் ஒர்க் செஞ்சு ஹேங்கிங் லைட்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங்லேருந்து வீட்டோட பேக் சைடில் போகிற மாதிரி இங்கே வந்து ஒரு எக்ஸிட் டோர் இருக்குது. யூட்டிலிட்டி ஏரியா போகிற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம யூட்டிலிட்டி ஏரியா பார்த்தலாம். லெஃப்ட் எடுத்திங்கன்னா வீட்டோட போர்ட்டிக்கோ போயிடும். ரைட் எடுத்திங்கன்னா வீட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற யூட்டிலிட்டி ஏரியாவை போயிருங்க. செட்பேக்லேருந்து வந்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி பெரிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது.
இந்த இடத்துல நம்ம ரைட் சைடில் திரும்பிட்டோம்னா வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட போர்ட்டிகோ வழியாக வந்து கூட இந்த அவுட்டர் பாத்ரூமை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த அவுட்டர் பாத்ரூமோட அளவு 4க்கு 6ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம செட்பேக் ஏரியா வழியாக மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ளேயே போயிடலாம். செட்பேக் ஏரியாவிலேருந்து மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க 2 பெட்ரூம்ஸுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். லிவிங் ஹாலோட வெஸ்டர்ன் சைடில் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜோட 2 பக்கமும் 2 பெட்ரூம்ஸ் போகிற மாதிரி டோர் இருக்குது. இந்த பேசேஜில் நம்ம வேணும்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஒரு பூஜை ரூம் கூட பிளான் பண்ணிக்கலாங்க. பெட்ரூம்ஸோட டோர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி யூனிக்கான டிசைனில் கோல்டன் தீமில் ப்ரௌன் வித் கிரே கலர் தீமில் ஸ்ட்ராங்கான ரெடிமேட் உட்டன் டோராக ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் கன்னி மூலையில் இருக்குது. சவுத் வெஸ்ட் கார்னரில் 10க்கு 16 இதோட அளவு. உட்டன் காட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த சைடு ஃபுல்லாமே வார்ட்ரோப் கபோர்டு, விண்டோ சீட்ரு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் சின்னதாக அந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. உட்டன் காட்டுக்கு பேக் சைடில் ஹெட்போர்ட் டீசன்ஸும் இருக்குது. வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லா பெட்ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் இருக்குது, அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட அளவு 4க்கு 6ங்கிறத பெரிய மிரர் கொடுத்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் சைடில் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃபோட இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து வீட்டுக்கான அட்டாச்டு பாத்ரூம், ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இதோட அளவு 4க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஒயிட் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு ஒயிட் கலரில், சீலிங் வரைக்குமே கிளாசி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக பைப் ஃபிட்டிங்ஸு, வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் மிஷின் இதெல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. பாத்ரூமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியில் வந்து வெட் ஏரியா, அதுக்கு சென்டரில் வந்து ட்ரை ஏரியா, கடைசியில் ஹேண்ட் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது, அதை பார்த்துடலாம். இது வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 11ங்கிற அளவில் நம்ம வந்துருக்கு. இங்கேயும் சீலிங்கில் சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ இருக்குது. இந்த கிட்ஸ் பெட்ரூமுக்கும் தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 5க்கு 5ங்கிற அளவில் இருக்குது. அப்படி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 4க்கு 10ங்கிற அளவில் நல்லா லென்த்தாக பிளான் பண்ணியிருக்காங்க. டார்க் வித் லைட் கலர் பேட்டர்னில் வால் டைல்ஸும் ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கி டைல்ஸும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக மாட்டி ரெடியாக பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே இருக்கிற 2 பெட்ரூம்ஸையுமே பார்த்தலாம். கிச்சன் கம் டைனிங்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக அங்கே ஸ்டார்கேஸ் இருக்குது. இந்த ஸ்டார்கேஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டார்கேஸை பொறுத்த வரைக்கும் உட்டன் தீம்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோட்டிங் டைப்பில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து உட்டன் பேட்டர்னோட எம்எஸ் கிரில்லோட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. டெரஸோட வெளிச்சத்துக்காக, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரோட வெளிச்சத்துக்காகலாம் இங்கே ஒரு ஓடிஎஸ் இருக்குது. இந்த வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த ஓடிஎஸில் சின்னதாக அந்த ஹேங்கிங் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தது இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால். இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு. கிறிஸ்டல் டிசைனில் ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல டிவி யூனிட்டு கொடுத்துருக்காங்க. லோவர் பேனல் டிசைன், மார்பிள் டிசைன்ஸ், ஒயிட் கலர் தீம், ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் இந்த டிவி யூனிட் இருக்குங்க. கார்னரில் வந்து இங்கே ஒரு பூஜா கேபினட் ரெடி பண்ணியிருக்காங்க. சைட்லேயும் ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃபோட பார்ட்டிஷன் ஒர்க்கும் இருக்குது. இந்த லிவிங் ஹாலோட வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோஸும் மாட்டியிருக்காங்க. ஃப்ளோரில் கிங் சைஸ் பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. அது கிங் சைஸ் பெட்ரூம், இது மாஸ்டர் பெட்ரூம். ஃபஸ்ட்டு நம்ம கிங் சைஸ் பெட்ரூம் பார்த்துட்டு வந்துடலாம். கிங் சைஸ் பெட்ரூம் வர என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி லோவர் பேனல் டிசைன்ஸோட பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இதை கிராஸ் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா 16க்கு 16ன்னு நல்லா பிரம்மாண்டமான ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் இருக்குது. இங்கேயும் உட்டன் காட் ரெடி பண்ணியிருக்காங்க. லோவர் பேனல் டிசைன்ஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து கார்னரில் ஸ்டடி டேபிள் வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுபோக அது பக்கத்துலேயே குஷன் சீட்ரு மாதிரி ஒரு டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. இந்த உட்டன் காட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து மல்டிமீடியா டிவிட்டும் வால் மவுண்டட் டைப்பில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. இதுலேயுமே லோவர் பேனல் டிசைன்ஸ் எல்லாம் பிளண்டான மாதிரியான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க், அது போக கோல்டன் தீமில் ஸ்ட்ரிப் லைட் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த கிங் சைஸ் பெட்ரூமில் இந்த சவுத்தன் சைட் வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வார்ட்ரோப் கபோர்டு, அதுக்கு மேலே டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த கிங் சைஸ் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரைவேட்டாக அந்த கிங் சைஸ் பெட்ரூமுக்கு ஒரு பெரிய பால்கனி ஏரியா இருக்குது. 8க்கு 5ங்கிற அளவில் நல்லா லென்த்தாக இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டைல்ஸ் ஒர்க்கும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஊஞ்செல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கிங் சைஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமும் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் பார்த்தலாம். ட்ரெஸ்ஸிங் ஏரியா ரொம்ப பெருசுங்க. 8க்கு 5ங்கிற அளவில் நல்ல ஸ்பீஷியஸாக இருக்குது. இந்த இடத்துல பெரிய மிரர் கொடுத்து 2 பக்கமே பார்ட்டிஷனர் கொடுத்து இங்கே காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க.
இந்த கிங் சைஸ் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 7க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வால் மவுண்டட் டைப்பில் கன்சீல்டு வெஸ்டர்ன் கிளாசட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் வாஷ் மிஷின் இருக்குது. அது போக ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கு வந்து யூனிக்கான டிசைனில் 3D பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான டைல்ஸ் ஒர்க்கில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இதுக்கு அடுத்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வர இடத்துல லெஃப்ட் சைடில் இந்த பேசேஜோட லெஃப்ட் சைடில் இருக்குங்க வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம், 4th மாஸ்டர் பெட்ரூம். இது 10க்கு 16ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வெளிச்சதுக்காக விண்டோஸு, ஃபால் சீலிங் ஒர்க்கு. அதுபோக இந்த இடத்துல வார்ட்ரோப் கபோர்டு வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் தீமில் ரோஸ் வித் கிரே கலர் தீமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேக் சைடில் இந்த பெட்ரூமுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. 4க்கு 5ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் மிரர் கொடுத்து காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃபோட ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் 7க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் பேஷன், பைப்பிட்டிங்கெல்லாம் மாட்டி பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு வந்து மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து இந்த பெட்ரூமுக்கும் 4th பெட்ரூமுக்கும் ஒரு ப்ரைவேட் பால்கனி ஏரியா இருக்குது. இந்த பால்கனி ஏரியாவோட அளவு ரொம்ப பெருசுங்க. 10க்கு 5ங்கிற அளவில் நல்லா லென்த்தாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி, உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி குஷன் ஷீட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் பெருசாக இருக்குது. சீலிங்கில் ஊஞ்சல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஹூக்கும் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. இதை தாண்டி வீட்டுக்கு ஒரு ஓப்பன் காமன் பால்கனி ஏரியா இருக்குது. அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து நம்ம ஓப்பன் பால்கனி ஏரியா போகிற மாதிரி இங்கே டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா நல்ல லென்த்தான ஒரு பெரிய ஓப்பன் பால்கனி ஏரியா ஃப்ரண்ட் எலிவேஷனில் காட்டுற மாதிரி இந்த வீட்டுக்கு டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கிரே வித் ஒயிட் கலர் தீமில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து மெட்டல் கிரில்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து டெரஸ் போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸுக்கு பேக் சைடில் இருக்கிற வால்லையும் கர்வ்டு டிசைன்ஸில் இந்த வாலெல்லாம் பிளான் பண்ணி இங்கேயும் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ்ங்க, நல்லா ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி டெரஸ் வந்ததும் நல்லா பெரிய ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை லொக்கேஷனில் நல்ல பியூர் ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. சுற்றி நீங்கள் பார்க்க முடியும். நிறைய வீடுகள் நிறைஞ்சிருச்சு. நல்ல தண்ணிக்கான கனெக்ஷனு, இபி, எல்லா ப்ரொவிஷன்ஸும், ட்ரைனேஜ், எல்லா ப்ரொவிஷன்ஸும் இந்த ஏரியாவில் வந்துருச்சுங்க. ஸோ இந்த வீட்டுக்கான விலை வந்து 1,30,00,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும். இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.